வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஃபோன் பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன இந்தியாவில் முக்கால்வாசி பெண்கள் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்போ முன்னால் டிவி பார்ப்பாங்க. இப்போல்லாம் டிவியே பார்க்குறதே இல்லையா இருக்குது, ஃபோனு. வயசான லேடிக்கு பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. வயசான பெண்கள் டிவி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பார்க்க தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கும்போது டிவி. அதுக்காக என்ன பண்ணுறீங்க? ஹாய், ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. உட்கார விடக்கூடாது, உங்கள் வேலை உட்கார விடக்கூடாது. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த கையோடவே மிஷினில் போட்டு துணி ஒரு குண்டா துணி இப்போதான் துவைச்சி போட்டுட்டு உட்கார விடக்கூடாது, காய போட்டுட்டு இப்போதான் வந்து டிவி வச்சு குளிச்சிருக்கேன். என்ன சாப்பாடு? காலையிலேயே பருப்பு சாப்பாடு ஆக்கியாச்சு. 2 வேலைக்கு ஆக்கிட்டீங்களா? ஆக்கியாச்சு. இப்போதான் உட்காந்துருக்கேன். அது என்ன? ஆமாம், இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது? ஜிடிபி யூடியூப் சேனல் ரொம்ப பிரபலமாயிடுச்சானம்மா. ஜிடிபி யூடியூப் சேனல் உங்களது 1.5 வருஷம் ஆச்சு. எல்லாத்துக்கும் தெரியுமில்ல பிரபலம்ட்டு. அதுதான் நிறைய பேர் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் வந்து பேடு இது பண்ணுறாங்க, சில பேர் வந்து ரேஷன் கடைக்கு போனேன். ஒரு 2-3 பேர் பணம் வந்துச்சுக்கான்னு கேட்டாங்க. நான் இன்னும் வரல, இன்னும் 1 வருஷம் 6 மாசம் ஆயுது அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க, பணம் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. நான் சொன்னேன், அதனுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இன்னும் 1 வருஷம் ஆனாலும் ஆளா, 6 மாசம் ஆனாலும் ஆளான்னு சொன்னேன் அப்படின்னு. சரி சரி அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ ட்ரெண்டிங் வந்து என்னன்னா பணம் வச்சுன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன், பணம் வரல அப்படின்னு. இல்லை இந்த ட்ரெண்டிங் எப்படின்னா, நிஜமாக சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலாமா? சண்டை வந்து எல்லா வீட்லயும் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும். இல்லை, அடுத்த வீட்டு சண்டையை பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கிறாங்களா? நான் சொல்றது வந்து எல்லாமே ஒரு வீடியோவே எடுத்து போடக்கூடாது. இல்லை சண்டை வருதுன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கிறாங்க. ஒரு சண்டை வருதுன்னா விலைக்கு விடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய. நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஜோக்கா ஒன்று பண்ணலாம், ஒரு பாட்டு பாடலாம், ஒரு ஜோக்கா ஏதோ ஒன்று பண்ணலாம். புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லா வீட்லயும் வரும். அதை வந்து நாங்க எடுத்து வீடியோவை போடவே கூடாது. அப்பதான் கண்டென்ட், ஒரு கண்டென்ட்டுக்கு எடுத்து போட்டா வியூஸ் மில்லியன்ஸ் பாரு. ஒரு சேனல் அப்படிதான், புருஷன் பொண்டாட்டி வந்து சண்டை போடுறது வந்து மில்லியன் கழிச்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது மில்லியன். அது என்னமே சேனல் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அத்தனை இல்லை, அதுதான் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் பண்ண முடியும். அதாவது குடும்ப நபர்கள் குடும்பஸ்தால் வந்து நம்ம வயசுக்கு எந்த மாதிரி அந்த மாதிரி தான் போடணும். நம்ம வீடியோ மேக்ஸிமம் வந்து போய் பாருங்க, மைண்ட்ல தோணுதோ அந்த வீடியோ நம்ம போட்டுக்கலாம். சும்மா எல்லா வீடியோ போட நண்பர்களே. அதாவது நிறைய பேர் கேட்டுங்க, என்ன இன்னும் கிளாரிட்டி பண்ணுங்க, அது சண்டை போடலாமா, சண்டை போட்டு அப்படியே ஒரு வியூஸ் வர மாதிரி பண்ணலாமா? இப்போ ஃபோன்ல எடுக்கிறோம், கேமரா எடுத்தா இன்னும் கிளாரிட்டி வரும். எங்களுக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், எங்கள் ஏஜுக்கு என்னவோ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம வீடியோ மேக்ஸிமம் மக்களே எங்கள் வீடியோ போய் பாருங்க, தகுந்த மாதிரி தாங்க நாங்கள் வீடியோ எடுத்து போட முடியும். நம்ம வந்து இந்த வருமானம் எங்களுக்கு வரல, வருமானம் வந்துச்சுன்னா நாங்கள் அதில். ஆனால் வருமானமே வந்தாலுமே நம்ம இமேஜை வந்து காப்பாற்றிக்குவோம். நம்மளுக்கு எப்படியோ, அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாம் பார்க்குறாங்க, பண்ண மாட்டோம். சில பேர் வந்து அப்படி போயிடுவாங்களா, அதுக்காக வந்து கண்டென்ட்டுக்காக இப்படி போயிடுவாங்களா, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்களே ஒரு போர்வையை போத்திட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், சண்டை பிடிக்கிற மாதிரி பண்ணால் வியூஸ் பிரிச்சுட்டு போகும். அடடா சண்டை பிடிக்கிறானா, கெட்டுட்டானா, சண்டை பிடிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு மில்லியன் கணக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்போ நான் போடுற வீடியோ ஆச்சு, என்னடா ஜிடிபி சேனல் போடுறா, சும்மா போட்டதே போட்டு சும்மா அப்படி நடக்குது, இப்போ போகிறது என்னடா அந்த மாதிரி, என்னடா போகிறது அந்த மாதிரி. நம்மளுக்கு கிளாரிட்டியாக எடுக்க தெரியும், சண்டை பிடிக்கிறது வீடியோ வந்து உண்மையாக இது பண்ணுறோம்னு தெரியும். வேண்டாம், அது வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை ஜிடிபி யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, நன்றி. அதனால் வந்து இயல்பாக போடலாம். அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து நான் சோசியல் மீடியாவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க. சும்மா வந்து கண்டென்ட்டுக்காக போட்டு இத்தனை பேர் அடுத்தவங்க சண்டை பிடிக்கிறது வேடிக்கை பார்க்க நிறையவே இருக்கிறாங்க. என்ன ஒரு சத்தம் 1000 சத்தம் வந்தால் எட்டி பார்த்துட்டு விளக்குறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, சண்டை பிடிக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. அதாவது சண்டை பிடிச்ச வேடிக்கை பார்க்க நிறையவே இருக்கிறாங்க. அவனுக்கு வந்தால் தெரியும். ஆமாம், நாங்கள் எங்களை வேடிக்கை பார்க்க நிறையவே இருக்கிறாங்க, சண்டை பிடிச்ச வேடிக்கை பார்க்க நிறையவே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறான் ஒன்றுமில்ல. இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன், அது லைவில் போட்டோம்னா ஒரு 80 பேர் செகண்டில் வராங்க, 40 பேர் ஃபேக் ஐடி. என்னன்னு சொல்கிறது? இப்போ ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ மாட்டி வச்சிடோன்னு, சிக்கி வச்சிடோன்னு, ஏதோ பண்ணலாம் அப்படின்ட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு அப்படி நடக்காது, என்ன நடக்கும் கூடாது, நடக்கும் விட மாட்டோம். ஏன்னா எப்போவுமே வந்து எங்கள் சேனல் வந்து ஒரே மாதிரி இருப்போம். நேற்று இன்று நாளைக்கு எந்த நாளும் ஒரே மாதிரி இருப்போம்.
அதனால் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே இந்த சண்டை பிடிக்கிறது, இந்த குடிச்சிட்டு இது பண்ணுறது. அப்புறம் ஆனால் நான் பேசுவேன், ஒருத்தர் அதாவது பேசுறதுன்னா நம்மளுக்கு பேடு கமெண்ட் போட்டால் நாங்கள் பேசிதான் ஆகணும். ஏன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நண்பர்களே, வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து மூஞ்சி முகம் சொலிக்கிற மாதிரி இருக்காது. அப்படியே முகம் சொலிக்கிறதா அந்த வீடியோ வந்து டிலைட் பண்ணிடுவேன். நான் இப்போ கொஞ்சம் இதாக எடுத்துகிட்ட மாட்டேங்குது, அதாவது கிளாரி அதெல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டோம். அதான் நம்ம ஏஜுக்கு உண்டானது என்ன சாங்கு என்ன பாட்டு, அதாவது படத்தில் வர்ற மாதிரி இல்லைனாலுமே ஏதோ நம்ம அளவுக்கு எடுப்போம். வெறும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு பாட்டுக்கிறாங்க அவங்க. பாரு வீட்டில் ஏதோ சண்டை தான் பாட்டுக்கிறாங்க. அது சண்டை அடுத்த வீட்டில் சண்டை நடக்கிறது நல்லா பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் சமையல் குறிப்பு பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து சமையல் குறிப்பு நல்லா பிடிக்கும். அது என்னென்ன ருசியாக சாப்பிட்லாம் கற்றுட்டு என்னங்க அது அப்படிதான் இக்கரை பச்சு தான். கடைசியில் நான் பண்ணுறதே நல்லா இருக்குது, அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நண்பர்களே. ஜிடிபி யூடியூப் சேனல் எப்பவுமே தரமாக இருக்குங்க. தரமான சம்பவம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.